ஆமா, அவங்க ரெண்டு பேரும் இப்ப எதுக்கு நீ கேட்டுட்டு இருக்க? மைனி, நான் மனசார திருந்துட்டேன் பாத்தீங்களா? இப்ப உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்ட போல சுமதி அக்காவிட்டையும் நளினி அக்காவிட்டையும் மன்னிப்பு கேட்டாதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு. நான் மாமியா வீட்டுக்கு போகும்போது சந்தோஷத்தோட போவேன். உங்க எல்லாரையும் போட்டு நான் பாடா படுத்தினேன் இல்ல, அத போலதான் அவங்க ரெண்டு பேரையும் நான் கொஞ்சம் கஷ்டப்படுத்திருக்கேன். அதனால அவங்க கிட்டையும் என் வாயால ஒரு நேரம் மன்னிப்பு கேட்டணும். அதுக்குதான் கேட்டேன் பாத்துருங்க. ஐயோ ஐயோ என் செல்ல மவளே. ஏமா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி கரைஞ்சிட்டு இருக்க? மக்கா, இது ஆனந்த கண்ணீர் மக்கா, ஆனந்த கண்ணீர். சும்மா பேசாம இருமா. ஆனந்த கண்ணீர்ல எல்லாம் என்னால இப்ப குதிச்சு விளையாட முடியாது. கொஞ்சம் அழுகே நிப்பாட்டு. என்னது ஆனந்த கண்ணீர்ல இவளால இப்ப குதிச்சு விளையாட முடியாதா? அவ திருந்துட்டேன்னு சொன்னாலும் பேசக்கூடிய பேச்சுல நமக்கு சிரிப்பா தான் வருது. என் செல்லம்மா இந்த அளவு திருந்துவான்னு நான் கனவுல கூட நினைக்கலையே. எம்மா, நீ அப்படியே கனவு கண்டிருந்தால நான் அதை நிறைவேற்றிருப்பாம்மா. ஆனா அதெல்லாம் என்னோட கடமைம்மா. அக்கா, நீ இப்படி எல்லாம் பேசுறது கேட்டு மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்கா. அம்மா, சந்தோஷமா இருக்குன்னா நல்ல வாயை விட்டு சிரியுமா. இப்படி கண்ணீரை வடிச்சிட்டு இருக்கியா? டயலாக் எல்லாம் நல்லாதான் இருக்கு. எம்மா, நீ இப்படி கண்ணீரை விட்டு கதறி ஏதோ முதல்ல நிப்பாட்டு. கடமை என்ன அழைக்கிறது. இப்பதாமா பிரிச்ச முகத்தோடு அழகா இருக்க. சரிம்மா, நான் சுமதி அக்கா வீடோட போயிட்டு வரேன். சரிமாக்கா, பாத்து போயிட்டு வா. ஏம்மா, மைனிக்கு இந்த நேரம் ஜூஸ் குடுக்கணுமே, குடுத்துட்டியா? ஏய் அம்மா, ஏன் மரமா மோல, என் மோளுக்கு என்ன அக்கறை? அம்மா, நம்ம தானே நல்லா பாத்துக்கணும். ஆமாக்கா, அதான் நல்லா பாத்துக்கணும். மைனிக்காரிக்கு நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஜூஸ் குடுத்துட்டேன் மக்கா. சரிம்மா, அப்ப நான் போயிட்டு வரேனா? சரிமாக்கா, போயிட்டு வா. மக்கா, பாத்தியில வந்து அங்கச்சியா? அம்மா, இந்த அளவா அவ மாறுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல பாருங்க. எத்த மீனகா மாமிய வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கியா? ஆனா அவளை தனியா அனுப்புறது நல்லது இல்லைல. ஆனா மீனகா தனியா அவ மாமிய வீட்டுல இருந்து வந்திருக்கா. இங்க 10-15 நாளே நின்னுட்டு போயிருக்கா. ஆனா இப்ப வந்திருக்கும் போது கொஞ்சம் பிரச்சனையோட வந்தா இல்ல. அதனால அவளை மட்டும் இப்ப தனியா அனுப்புறது சரியில்லை பாத்துருங்க. சின்ன பொண்ணு, நான் மனசுல நினைச்சதா நீ சொல்லிட்ட. ஏமா, சின்ன பொண்ணு சொல்லிய போல நம்ம தங்கச்சிய மாமிய வீட்டுக்கு தனியா அனுப்புறது சரியில்லம்மா. அதனால நம்ம 2 பேரும் போய் அவ வீட்டுல விட்டுட்டு வந்துருவோமா? சரிமாக்கா, அப்ப நம்ம 2 பேரும் அவளை கூட்டிட்டு போய் அவ மாமிய வீட்டுல விட்டுட்டு உங்க மாமியாட்ட கொஞ்சம் பேசி எடுத்துட்டு வரலாம் இல்ல? நானும் வரேன் அத்தை. வேண்டாம் மருமோளா, சும்மா இருக்க பிள்ளை, சும்மா அங்க இங்கே அலைய கூடாது. எத்த அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த, இங்க பக்கத்து ஊரு தானே, நானும் வரேன் அத்த. சரிமாக்கா, மாசமா இருக்க பிள்ளை ஆசைப்பட்டதுல அவ ஆசையை நிறைவேற்றி வைப்போம். அப்ப நம்ம 3 பேரும் சேர்ந்து போவோமா? சரிம்மா, அப்போ ஒரு காரை புக் பண்றேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட்டு அவளை கொண்டு விட்டுட்டு வருவோம். சரிமாக்கா, அப்படியே செய்வோம். அப்பா, நடக்கப்பட்ட எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. என் சம்மந்திகாரியே வந்து நான் திருந்துட்டு என் மாமியா வீட்டுக்கு போறேன்னு சொல்லியா, அதுவும் எங்க எல்லாருக்கும் காலம் விழுந்து மன்னிப்பு கேட்கியா, எங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியா. ஐயோ, நம்புறதா நம்ப கூடாதான்னு தெரியலையே. சரி, எவ்வளவு நாள்தான் அவளே நம்பாம இருக்கிறது, நம்புவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. என்னக்கா, வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சா? ஆமா நளினி, நம்ம நேத்தை சந்தை போய் மீன் வாங்கிட்டு வந்தோம் பாத்தியா, அந்த மீனை வச்சு கொஞ்சம் குழம்பு வச்சேன். சோறு அடுப்புல கிடக்கு, வெந்ததும் சாப்பிட வேண்டியதான். அக்கா, நான் ரேஷன் கடை போயிட்டாக்கா. நான் ரசம் மட்டும் தான் வச்சிருக்கேன். நேத்தை வச்ச மீன் குழம்புக்கு கொஞ்சம் இருக்காக்கா, அதை வச்சு சாப்பிடணும். என்ன நளினி, நான் இன்னைக்கு தான் குழம்பு வச்சிருக்கேன், நீ கொஞ்சம் போல எடுத்துருப்பா. வேண்டாக்கா, நேத்தை வச்ச மீன் குழம்பு இருக்காக்கா, அதை நான் அப்புறம் தூர தான் போடணும். வேண்டாக்கா, நேத்தை வச்சு நல்ல டேஸ்டா தான்க்கா இருக்கும். சரி, நீ அதை வச்சு சாப்பிடு. உன் பொண்ணுக்கு இருந்து இங்க உள்ள மீன் குழம்பு எடுத்துக்கொண்டு போ. சரிக்கா. எக்கா, அடி ஆத்தாடி, வேணா வீடு தேடி வந்திருக்க. அடி ஆத்தாடி, காலை இழுத்து போடுறாதம்மா. சுமதிக்கா, என் காலை இப்ப பிடிச்சு இழுத்து தர தரன்னு இழுத்துட்டு போயிட போறலாம். ஏமா நீ பேனகா, எந்திரிமா. பேனகா, காலை விடு. எக்கா, பயப்படாதீங்கக்கா. இந்த காலெல்லாம் இழுத்து போட கொண்டா நான் வரல. நளினி, அவ பேச்செல்லாம் கேட்காதா, முதல்ல எழுத்துரு. எக்கா, அவ காலை விட மாட்டேங்கறாக்கா. கூறு கிட்ட குக்கரே, உனக்கு என்ன திமிரா பிடிச்சிருக்கு? இப்படி நளினிக்கு காலை எழுத்து போடக்க ரெடியா இருக்க? நளினி அக்கா, சுமதி அக்கா சொல்றதெல்லாம் நம்பாதீங்கக்கா. எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்கலன்னு
சார்ஜ்ல போட்டிருக்கேன். அதான் சின்ன பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன பாத்தியா? அப்படியா? ஆமா நல்லியக்கா, பூத்த பாட்டி சொன்னது எல்லாம் உண்மைதான். நான் திருந்துட்டேன்க்கா, நான் திருந்துட்டேன். உண்மைதான் சுமதி அக்கா, நான் திருந்துட்டேன். இப்ப கூட உங்க எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். இவ்வளவு நாளா நான் உங்க எல்லாருக்கும் நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கேன்ல அக்கா. அதான் என் மனசார உங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு போகலான்னு தாக்கா வந்திருக்கேன். நான் திருந்துறதுக்கு நீங்களும் ஒரு முக்கியமான காரணம் பாத்துருங்க. இன்னைக்கு ரூம்ல என்ன கட்டி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா? இன்னைக்கு நீங்க தானே என்ன வந்து காப்பாத்துறீங்க. எனக்கு நிறைய புத்திமதி எல்லாம் சொன்னீங்கல்லக்கா. எப்படியோ மேனகா நீ திருந்துட்டல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். சுமதி அக்கா நீங்களே என்ன மன்னிச்சிருங்க அக்கா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேனகா. அல்லி அக்கா நீங்களே என்ன மன்னிச்சிருங்க அக்கா. இப்படி மன்னிப்பு கேட்கறதுக்கே ஒரு மனசு வேணுமா? மேனகா நீ எங்க இருந்தாலும் வாழ்க. பூவாத்த பாட்டி நீங்களே என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. மக்கா நீ தப்ப உணர்ந்துட்டாலே போதுமே. நீ எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்கணும் ஒண்ணும் அவசியம் இல்ல. எந்திரி மக்கா எந்திரி. எந்திரி மேனகா எந்திரி. அக்கா உன் மாமியை விட்டு போக போறியாமா? ஆமா பாட்டி, எங்க மாமியை வீட்டுக்கு நான் கிளம்ப போறேன். அப்படியே மேனகா மாமியை வீட்டுக்கு போக போற? ஏக்கா என் மாமியா வீட்டுல எனக்கு எவ்வளவு கடமை இருக்கு. அதெல்லாம் செய்யாம இங்க வந்து வெட்டியா உட்கார்ந்துட்டு ஊரு நியாயத்துல பேசிட்டு இருக்கேன். போட்டுட்டு பிரச்சனை இழுத்து விட்டுட்டேன்ல இருக்கேன். இங்கே இருந்து சண்டையும் போட்டுட்டு ஊர்ல எல்லாட்டும் மம்புக்கு போயிட்டு இப்படியே இருந்துட்டு இருந்தா எனக்கு கெட்ட பேர்லக்கா கிடைக்கும். ஏக்கா இவ்வளவு நாளா எனக்கு இங்க ஏதாவது ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கா? இல்ல இல்லக்கா கெட்ட பேர் தானே கிடைச்சிருக்கு. ஆமா நீ பண்ண வேலைக்கெல்லாம் உனக்கு நல்ல பேரா கிடைக்கும். அதான் சொன்னேன்லக்கா நான் திருந்துட்டேன்னு. நீ என் மாமியா வீட்டில் நான் கடமையாட்ட நான் கிளம்புறேன்க்கா. இன்னைக்கே நான் கிளம்புறேன். நல்லா இருந்தா சரிதான். என்னக்கா நல்ல துண்டு மீன் வாங்கி குழம்பு வச்சிருக்கேன். சோரம் தட்டிட்டு பாமா எனக்கா. அக்கா இப்ப சாப்பிட்டதுல நேரம் இல்லக்கா, நான் இன்னும் ஒரு நாள் வந்து சாப்பிடுவேன். இனி ஒரு நாள் வந்து சாப்பிட்டேன்னா நாளைக்கு நல்லா நினைச்சிடாதீங்க. நான் இனிமே என் மாமியா வீட்டுல தானே இருக்க போறேன். யாவது நான் இந்த பக்கம் வந்தேன்னா அப்ப நான் உங்க வீட்டுல வந்து சாப்பிடுவேன். சரியாக்கா? ஏ அப்பா மேனகா இப்படி பேசியது. அப்புறம் நீங்க எல்லாரும் என் சம்மந்தி வீட்டு பாலுகாய்ப்புக்கு எல்லாரும் வந்துடுறேன்னு மறக்காம. கண்டிப்பா வாரம்மா. ஆமா மேனகா சம்மந்திக்காக இல்லாம இருந்தாலும் உனக்காக நாங்க எல்லாரும் கண்டிப்பா வருவோம். சரிக்கா ரொம்ப சந்தோஷம். நான் போயிட்டு வரட்டாக்கா. சரி மேனகா நான் போயிட்டு வரேன். நல்லக்கா நான் போயிட்டு வரேன். பூத்த பாட்டி நான் போயிட்டு வரேனா? சரிம்மாக்கா பார்த்து போயிட்டு வா. என்ன ஒரு அதிசயமா இருக்கு. மேனகா இந்த அளவு திருந்தி எப்படி பேசுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலமா. அக்கா நடக்காததை நடத்தி காட்டுபவள் தான் மேனகா. எப்படியோ போ, எங்க இருந்தாலும் நல்லபடியா இருக்கணும். எப்பாடா ஒரு வழியா எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டாச்சு. இனி கட்ட பைய தூக்கிட்டு மாமியை விட்டு கிளம்ப வேண்டியதான். வீட்ல இடம் கொடுக்க முடியாதுன்னு உங்க மாமியாரு தெருவுக்கு விரட்டிட்டாங்களோ? சேர தெருவுல போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே அதான் கேட்டேன். மேனகா வார்த்தைய அளந்து பேசு பாத்தியா? ஓஹோ அளந்து பேசணுமா? அப்ப ஸ்கேல் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாங்க, அளந்து பேசியே. உங்ககிட்ட பேசணும்னு அப்படியே ஆசைப்பட்டு வந்த போறீல நீங்க சொல்றீங்க. இங்க பாரு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காத. இது எங்க ஊரு, எங்க தெருவு. நான் எங்க வேணாலும் உட்காருவேன். அதை கேட்கக்கு நீ யாரு? ஆமா அது சரிதான். நான் யாரு? நான் எதுக்கு கேட்கணும்? இங்க எங்க இருந்தா எனக்கு என்ன இருக்குன்னு போற வழிய மறைச்சு தெருவுல உட்கார்ந்துட்டு இருந்தா நான் கேட்கதான் செய்வேன். என்னமோ இந்த தெருவை விலைக்கு வாங்கின போல தெரு நடுவுல சேர போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. வழிய விட்டு ஒரு ஓரமா போய் இருங்க. சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. நான் எங்க வேணாலும் இருப்பேன். எனக்கு வசதி கேட்டபடி நான் இருப்பேன். சரி இருங்க, எனக்கு என்ன? ஃபுல் டவுசர் தெருவுல போயிட்டு இருக்கு. ஃபுல் டவுசர் வந்து சேரோட தூக்கிட்டு போனா அப்ப தெரியும். இங்க பாரு நான் உங்ககிட்ட எந்த விளக்கமும் கேட்கக்கு இப்படி சேர போட்டு உட்காரல. நீங்க கேட்ட மட்டும் நான் விளக்கத்தை சொல்லிடுவேனா? அசமா போயிருங்க தள்ளி. உனக்கு வழி விடணும்னா முதல்ல என்கிட்ட மன்னிப்பு கேளு. என்னது மன்னிப்பா? ஆமா நான் உப்பு போட்டு கூட சாப்பிடுவேன். ஆனா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன். இங்க பாருங்கக்கா எனக்கு நிறைய வேலை கிடக்கு. ஓஹோ உங்களுக்கு தான் நிறைய வேலை கிடக்கு. அப்ப நாங்க எல்லாம் வேலை வெட்டி இல்லாம தான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோமோ? அத நான் வேற சொல்லணுமாக்கா? பாரு சும்மா வளவளனா கொல கொலன்னு பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல. முதல்ல மரியாதையா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இரு. நானும் அப்பவே பாத்துட்டு இருக்கேன். மன்னிப்பு கேள்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கடா?
ஆமா, நான் அவ்வளவு பெரிய அப்பா டக்கர் தான். முதல்ல என் காலில் விழுந்து எக்கா என்ன மன்னிச்சிடுங்க, எக்கா என்ன மன்னிச்சிடுங்க கதறி கதறி மன்னிப்பு கேளு. ஏக்கா, நான் ஏற்கனவே சொன்ன போல உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு எனக்கு அவசியம் எதுவும் இல்ல. அப்ப நம்ம தெருவில் உள்ள எல்லார்ட்டையும் காலில் விழுந்து தானே மன்னிப்பு கேட்ட, எக்கா என்ன மன்னிச்சிடுங்க, எக்கா என்ன மன்னிச்சிடுங்கன்னு. இங்க பாருங்கக்கா, அது என்னோட இஷ்டம். அதுல எல்லாம் நீங்க ஒண்ணு தலையிட வேண்டாம். நான் எதுலயும் தலையிடலாமா? நீ வரிசையா மன்னிப்பு கேட்டுட்டு வரல, அடுத்த வரிசையில நான் தானே இருக்கேன். அதான் என் கால விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு நீ போற வழியை பார்த்து போயிட்டே இரு. பாருங்கக்கா, சும்மா என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க.